இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமாய் கேள்விப்படுகிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வேத வசனத்தின் மூலியம் ஜெயிக்க முடியும் என்பதை சுட்டி காட்டும் வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் அதிகமாய் கேள்விப்படுகிற வார்த்தை நெகட்டிவான, அதாவது நாம் சோர்ந்து போகிற தோல்வியான வார்த்தைகளை அதிகம் கேட்க முடிகிறது. எப்படி என்றால், இன்றைக்கு அநேக காரியங்களில் நம்மகிட்ட சில பேர் பேசும் பொழுது, தம்பி தங்கச்சி அதெல்லாம் உன்னால் என்ன செய்ய முடியாது, அப்படிலாம் நீ வாழ முடியாது, பரிசுத்தமாலாம் நீ இருக்க முடியாது, நீ தேவனுக்காக வைராக்கியமாலாம் இருக்க முடியாது, உன் வாழ்க்கையில நீ அந்த 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 போட்டியில நீ கலந்து கொண்டு உன்னால ஜெயிக்க முடியாது, உன் குடும்ப வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியாது, அப்படி என்று சொல்லி நிறைய நெகட்டிவான வார்த்தைகள் இன்றைக்கு நிறைய உங்களை பார்த்து கடந்து வருகிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். நெகட்டிவான வார்த்தைகள், ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து, நீங்க என்ன ஊழியத்தை செய்கிறீர்கள், உங்களால செய்ய முடியாது, உங்களால இப்படியெல்லாம் அற்புத அடையாளங்களோடு தேவனுக்கென்று வைராக்கியமாய் வல்லமையாய் உங்களால ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அநேகர் நம்மளோடு பேசும் பொழுது அவிசுவாசமாய் பேசுகிறதை இன்றைக்கு நீங்களும் நானும் அதிகமாய் பார்க்கிறோம். முடியாது என்கிற வார்த்தையை பிசாசுக்கு மாத்திரமே உரியது என்று சொல்லி நான் சொல்லுவேன். முடியாதது என்பது பிசாசுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை சொந்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது சொந்தம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் முடியும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கபலமாய் பரிசுத்தமுள்ள தெய்வம் நம் பக்கத்திலே இருக்கும் பொழுது உங்களால் முடியும் என்கிறதை கர்த்தர் இந்த நாளில் இந்த காணொளி வாயிலாய் உங்களோடு பேசுகிறார். இந்த சத்தம் யார் யாருக்கு கேட்கப்படுகிறதோ அவர்களால் ஜெயிக்க முடியும். தம்பி தங்கச்சி, ஐயா, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை மற்றவங்க உங்களால முடியாதுன்னு சொன்னாலும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களால முடியும். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்துல எழுதுகிறார், நான் பலவீனமான பாண்டம் தான், என்னால செய்ய முடியாத நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, பேசக்கூடிய தன்மை இல்லை, ஆனாலும் என்னை பலப்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தோல்வியை வெற்றியாய் முடிய பண்ணுகிற கர்த்தரை அண்டிக் கொண்டு இந்த வார்த்தைகளை, என்ன பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்திலே தைரியமாய் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியத்துல நீங்க ஜெயம் எடுக்க முடியாம இருக்கீங்க, எந்த காரியத்துல நீங்க ஜெயிக்க முடியலையேன்னு நினைச்சு வேதனையோடு, அவ்வளவுதான் போல நம்ம வாழ்க்கை, இதோட முடிந்தது, நம்மளால் ஜெயம் எடுக்க முடியாது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறவர், அவர் உங்களை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்துல ஒரு இடத்திலும் நெகட்டிவான வார்த்தைகள் பேசவில்லை, முடியாது என்கிற வார்த்தையை பேசவில்லை. அவர் இந்த பூமியில எல்லாம் முடியும் என்கிறதைத்தான் முடிய வைத்த ஒரே வல்லமையுள்ள இயேசு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். போட்டிலே அங்கே பேதுரு இருக்கும் பொழுது ஆண்டவர் கடலிலே நடந்து வருகிறதை பார்த்து பேதுரு கேட்கிறாள், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் அதிலே நடந்து வர வேண்டும். இது ஒரு அடையாளமாய்த்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பேதுரு கடலிலே நடந்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துட்ட பெர்மிஷன் கேட்கும் போது இயேசு கிறிஸ்து கம் வா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், தோல்வி அடைந்து இருக்கிற, இதுல ஜெயம் பெற முடியுமா என்று வேதனையோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கிற உங்களை பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், கமான் வா, ஜெயிக்க முடியும்.
இந்த சூழ்நிலை மாறும். உங்க ஊழியத்துல கர்த்தர் மகிமையானதை செய்ய முடியும். உங்க குடும்பத்துல மகிமையானதை செய்ய முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள இயேசு. அவரால் சகலமும் கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எந்த மனுஷனும் தேவையில்லை ஜெயிக்கிறதற்கு. கர்த்தர் உங்க கூட இருந்தா வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை ஈஸியா பார்க்க முடியும். பிரதர், சிஸ்டர், வாழ்க்கை முடிந்து போகவில்லை. தொழில் முடிந்து போகவில்லை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உங்க ஊழியங்கள் முடிந்து போகவில்லை. கர்த்தர் இந்த நாளில் மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ணுகிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களை ஜெயிக்க வைக்க பண்ண போகிறார். எதுல தோத்தீர்களோ அதே இடத்துல. அதனால தான் வேதத்தில் ஒரு பகுதியில் இப்படி சொல்லுது, உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்தில் தலகுனிந்தியோ, எந்த இடத்துல தோத்து போனியோ, எந்த இடத்துல உன்னை விரட்டி விட்டாங்களோ, எந்த இடத்துல நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொன்னானோ, அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இப்பொழுது இந்த செய்தி உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை கோடா கோடி நன்றி சொல்லுகிறேன். கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். மோசே, நான் திக்குவாயும் அந்தனாவும் உள்ளவன், என்னை விட்டுவிடும் என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவர் அவருக்காக எல்லாவற்றையும் மாற்றினார் அல்லவா? அவரால் முடியும் என்பதை நிரூபித்தார் அல்லவா? மோசே கடைசியில தேவன் சொன்னபடியே நிறைவேற்றி வெற்றி அடைந்தார் அல்லவா? இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். தோல்வி நமக்குரியது அல்ல, அது பிசாசுக்குரியது, அது சத்துருவுக்குரியது. உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் பூரண விடுதலை, பூரண ரட்சிப்பு, பூரண ஜெயம், பூரண மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். வேதத்தை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர், ஜெபிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலன்னு என்று வருத்தப்படுகிறீர்களா? இப்பொழுது தேவ வல்லமை உங்களை நிரப்புவதாக. இந்த செய்தியை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாதபடி அநேகர் மேல் ஊற்றப்படுவார்களாக. இந்த வியாதியில் நான் தோல்வி அடைந்து விட்டேன், இந்த பாவத்தில் நான் தோல்வி அடைந்து விட்டேன், இந்த காரியங்கள் நான் தோல்வி அடைந்து விட்டேன், வெற்றி அடைய முடியாது என்று சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளவர். கவலைப்படாதிருங்கள். இந்த ஆண்டவரை முழுவதும் இயேசுவை நம்புங்க, வெற்றி வரும். வெற்றியை தருகிறவர் ஜெயகிறிஸ்துன்னு சொல்லப்படுகிறது. நம் ஆண்டவருக்கு பெயர். அவர் ஜெயகிறிஸ்துவாய் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறவர். உங்கள் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். God bless you. கர்த்தர் உங்களை